BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. சமீபத்தில் ஆடு ஜீவிதம் படத்தில் நடித்திருந்த அமலா பால் கர்ப்பமாக இருந்ததுனால அவங்களால படத்தில் நடிக்க முடியாததால ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அதனால மீண்டும் படங்களை நடிக்க கமிட் ஆகிட்டாங்க. இந்த நிலையில மலையாளத்துல அர்ஃபாஸ் அயூப் இயக்கத்துல ஆசிஃப் அலியோட லெவல் கிராஸ் எனும் படத்துல நடிச்சிருக்காங்க. வரும் ஜூலை 26 வெளியாகவிருக்கிற இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக அமலா பால், ஆசிஃப் அலி 2 பேருமே கேரளாவில் எர்ணாகுளத்துல இருக்க ஒரு கல்லூரிக்கு போயிருக்காங்க. அங்க மாணவர்கள் மத்தியில ஜாலியா உரையாடினாங்க அமலா பால். ஆனா இந்த காணொளி சமூக வலைதளத்துல வைரல் ஆகிருச்சு. ஏன்னா இந்நிலையில அமலா பால் அணிந்திருந்த ட்ரெஸ் ரொம்பவே கவர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னும், மாணவர்கள் மத்தியில இப்படி ட்ரெஸ் பண்ணலாமா, அந்த ட்ரெஸ் பண்ணிட்டு கல்லூரிக்கு வேற போயிருக்காங்க, இது ஒரு தவறான உதாரணம் அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பிட்டு சமூக வலைதளத்துல இதை வைரல் ஆக்கிட்டாங்க. இதற்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்புல பதிலடி கொடுத்திருக்கும் அமலா பால், நான் எனக்கு வசதியா இருக்கும் விருப்பமான ஆடைய அணிகிறேன், இதுல என்ன பிரச்சனை இருக்கு, எப்படிப்பட்ட ஆடையை அணியணும் அப்படின்னு ஒவ்வொரு பெண்களுக்குமே தெரியும், அது அவர்களின் தனிப்பட்ட விஷயம், அதுல தலையிடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, நான் பாரம்பரிய உடைகளான சேலைகளை அணிகிறேன், நவீன உடைகளையும் அணிகிறேன், உங்க பார்வையும் கேமராவையும் சரியா வச்சாலே எந்த பிரச்சனையும் இல்லை, தவறு பார்ப்பவர்களிடம்தான் இருக்கிறது, என்கிட்ட இல்ல. கல்லூரியில மாணவர்களுக்கு மத்தியில இப்படி உடை அணிந்திருந்தது தவறு என்று கூறி இருக்கிறார்கள். ஆனால் இதன் மூலம் நான் சொல்ற செய்தி என்னன்னா, உங்களுக்கு வசதியான ஆடையை நீங்க அணிங்க அப்படின்றதுதான். இப்படியே அதை எடுத்துக்க கூடாது. நான் அணிந்திருந்த ஆடை மாணவர்களுக்கு தவறா படல, அவங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, தவறா பார்ப்பவர்களிடம்தான் அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு இதற்கு அமலா பால் பதிலடி கொடுத்திருக்காங்க. இதை பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.